ஒரு நடுநிலைமையாக எப்பொழுது நீங்கள் தீர்ப்பு வழங்குவது அதில் ஒன்று மாற்று கருத்தில்லை. பொதுவாக அரசியல் இருப்பவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக யாராக இருந்தாலும் சரி, வெளியிலே பொதுக்கூட்டங்களில் பேசுகிற பொழுது பல்வேறு உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தைகளை பல்வேறு இயக்கத்திலே சார்ந்தவர்கள் அதன்போது செலுத்தியிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக காவல்துறையின் சார்பாக வழக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்டு அது நீதிமன்றத்திற்கு போய் அது சரியா தப்பா அல்லது தவறு என்று சொன்னால் அதற்கு நீதிமன்றம் தண்டனை வழங்குகிறது. அதே நேரத்தில் இங்கே சட்டமன்றத்திலே ஏதாவது தவறாக பேசியிருந்து மனம் புண்படுத்துகிற அளவுக்கு உள்ளே இருக்கிற உறுப்பினர்களை பேசுகிற பொழுதுதான் பேரவைத் தலைவர் அவர்கள் உரிமைக்குழுவுக்கு அனுப்பி உரிமைக்குழு என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதை நீங்கள் தீர்ப்பாக வழங்குகின்ற வாய்ப்பு தான் இதுவரைக்கும் இருந்திருக்கிறது. ஒரே பிரச்சனைக்கு 2 இடங்களில் வழக்கு பதிவு என்பது 2 இடங்களில் தண்டனை வழங்குவது என்பது இதுவரைக்கும் காலாகாலமாக இல்லாத ஒன்று. நம்முடைய மார்க்கண்டேயனை பொறுத்தளவுக்கு பொதுக்கூட்டத்திலே வெளியிலே பேசியிருக்கிறார். அது சம்பந்தமாக தமிழ்நாடுடைய காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற காவலிலே ஏறத்தாழ 16 நாட்கள் நீதிமன்ற காவலிலே இருந்திருக்கிறார்கள். வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வழக்கு என்ன தீர்ப்பு நடைபெறுகிறதோ அதை அவர் அனுபவிக்க போறார். ஆனால் அது சம்பந்தமாக நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவருடைய தலைமையில் இருக்கிற இந்த பேரவையில அது சம்பந்தமாக நம்ம ஆய்வு செய்வது என்பதோ அது குறித்து நாம் நம்முடைய கருத்தை வெளிப்படுத்துவது என்பது இதுவரைக்கும் இல்லாத ஒன்று. ஆனால் நீங்க அதை நீங்க பரிசீலனை செய்யணும். ஒரு நிகழ்வை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவையை பற்றியும் அவையில் உள்ளதை பற்றியும் ஒரு பத்திரிகையாளர் பத்திரிகை உரிமையாளர் பேசியதற்காக அந்த பிரச்சனை உரிமைக்குழுவுக்கு எடுக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதை நாடே அறியும். வெளியிலே பேசியது சட்டமன்றத்தை பற்றியதாக இருந்தால், சட்டமன்ற உறுப்பினர் மாண்பை குறைப்பதாக இருந்தால், சட்டமன்றத்தின் பாதுகாப்பை குறைப்பதாக இருந்தால் நிச்சயமாக அது என்னுடைய கவனத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. அந்த வகையில் உரிமைக்குழு அனுப்புறோம், உரிமைக்குழு விசாரிக்கட்டும், பதில் பெறப்பட்ட நடவடிக்கை எடுக்கலாம். இல்ல இல்லைங்க, அது வெளியிலே நடந்த வன்முறை பேச்சுக்கு காவல்துறை எடுத்திருக்கிற நடவடிக்கை வேறு. இங்கே நாம் எடுக்கிற நடவடிக்கை இந்த சபையின் மாண்பை குறைக்கின்ற வகையில் உறுப்பினர் பேசியிருக்கிறாரா இல்லையா என்பதை பற்றி மட்டும்தான் என்னுடைய ஆய்வுக்கு உட்படுவது. மாண்பு உறுப்பினர் வெளியே பேசிய பேச்சு இந்த சபையின் மாண்பையும் சபையின் பாதுகாப்பையும் உறுப்பினரின் பாதுகாப்பையும் பற்றியது. உரிமை குழுக்கு அனுப்பிவிடுகிறேன், அங்கே விசாரணை நடைபெறட்டும், முடிவு வரட்டும். அதுல எந்த விதமான மாற்றமில்லை. மாண்பு உறுப்பினர், நீங்க இதை பற்றி பேச உங்க பேச்ச முடிக்கலாம்.